ஆக்சுவலி குட்டீஸ் இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் நம்பர் 28, 29, 30 தான். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் பாவம் அந்த பொண்ணை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ண போகிறாலோ தெரியலையேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணுவா, வேலையை தான் விட்டுட்டு போவா. பரவாயில்ல போனா போட்டோம், ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே இங்கேருந்து போனான்னா கண்டிப்பாக அவளுக்கு அடுத்த கம்பெனிக்கு போனால் இன்க்ரிமெண்ட் கிடையாது, அதை மட்டும் அவள்கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல உடனே ஃப்ரெண்டுக்காரன் பரவாயில்லையே இப்போலாம் நீ டிசிஷனை வந்துட்டு வேற லெவலில் எடுக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் வேற லெவல் தான் கேட்க இல்ல ஹீரோ மாதிரி நல்லா தெளிவா டிசிஷன் எடுக்கிறேன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுடைய டிபியை பாக்குறான். ஹீரோ ஒரு தடவை ஹீரோயின் புறா கிட்ட விளையாடிட்டு இருக்கக்குள்ள போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதை தான் நம்ம ஹீரோயின் டிபியா வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய டிபியா ஹீரோயின் அவன் இன்னும் போட்டோ எடுத்தப்ப ஹீரோயின் போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோவை நம்ம ஹீரோ டிபியா வச்சுக்கிறான். இப்ப ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து பாஸ் நேத்து அந்த பிசினஸ் மேன் கூட வந்துட்டு நம்ம கம்பெனி வந்துட்டு ஷேர் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால வந்துட்டு அவனுக்கும் நமக்கும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க நெட்ல போஸ்ட் போட சொன்னீங்க, நானும் போஸ்ட் போட்டுட்டேன்னு சொல்ல இப்ப அந்த போஸ்ட் பார்த்தோன்னே சோ மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே அவனுடைய கம்பெனில இருந்து விலகிட்டாங்க போல இருக்கு. ஹீரோ வரேன்னு சொன்னதான் மத்த பிசினஸ் மேன்லாம் வரேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ விலகிட்டாங்கன்னு சொன்னோடனே அந்த கம்பெனியவே இழுத்து முடுற நிலைமை வந்துடுது. இந்த நியூஸ் நம்ம ஹீரோயினுக்குமே தெரிய வருது. இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி கூப்பிடுறான். ஹீரோயினுமே நம்ம ஹீரோ கிட்ட போவ ஆக்சுவலி வந்துட்டு அங்க ஒரு பொண்ணு ஒன்று இருக்கா, அவ தான் வந்துட்டு ஹீரோவுடைய பிராண்ட் அம்பாசிடர் போல இருக்கு. அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இது வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி தானேன்னு கேட்க ஹீரோவுமே ஆமான்னு சொல்றான். ஹீரோயின் நீங்க பாருப்பா, நீ அந்த கம்பெனியில வந்துட்டு ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைச்ச, ஆனா உன்னால வாங்க முடியல, அதுக்காக நீ விலகிட்டன்றத வந்துட்டு நியூஸ்ல போட்டோன்னே அந்த கம்பெனியவே இழுத்து க்ளோஸ் பண்றாங்கப்பான்னு சொல்ல ஹீரோ ஆமா இப்ப க்ளோஸ் பண்ணிட்டோம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னும் இல்ல விடு, பட் ஆனா ரொம்ப தெளிவா இருக்கப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. பாருங்க ஹீரோயினுக்கு இன்விடேஷன் கார்டு வருது கல்யாணத்துக்கு. அந்த ரூம்மேட் பொண்ணு வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த இன்விடேஷன் கார்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் லைட்டா ஒரு மாதிரி ஆகுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு நானும் உன் கூட வரேன் அப்பதானே கெத்தா இருக்கும்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ அவன் சின்ன வயசு போட்டோ அவங்க அம்மா அப்பா கூட எடுத்தது 8 வயசுல போல இருக்கு, அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அந்த போட்டோவை பார்த்தோன்னே ஒரு ஷாக்கு, ஏன்னா அந்த போட்டோல பின்னாடி நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியுமே இருக்கு. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்க கொள்ள என்னன்னா ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுக்கு பொம்மை வாங்கி தரதுக்காக ஒரு பொம்மை ஷாப்புக்கு வந்திருப்பாங்க. அப்ப வந்துட்டு 2 பொம்மையை நம்ம ஹீரோயின் எடுத்திருப்பாங்க. வேற பொம்மையே இல்லாததுனால ஹீரோவுடைய அம்மா ஏமா என் பையனுக்கு ஒண்ணு தரியான்னு கேட்க ஹீரோயின் உடனே உங்க பையனுக்கு என்னோட பர்த்டே கிஃப்டா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல கொடுத்துருப்பாங்க. அந்த பொம்மை தான் இப்ப நம்ம ஹீரோ அந்த போட்டோல கையில வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒன்னும் சொல்லவே இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம லில்லியை பார்க்கறதுக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கான். லில்லியோ உடனே வந்துட்டு இங்க பாருப்பா நீ என் மேல கோவத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் காதல எப்படி உனக்கு ப்ரூஃப் பண்றதுன்னு தெரியல, என் பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ண. ஆக்சுவலி குட்டி பாப்பாவுடைய ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போல இருக்கு. லில்லியாவை கூப்பிட்டுருக்கான். லில்லியுமே வேற வழி இல்லாம ஆபீஸுக்கு லீவை போட்டுட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கூட வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு கிளம்புறா. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவா கண்ணை மூட சொல்லிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போவேன். ஹீரோ எனக்கு பர்த்டேவும் இல்ல உனக்கு பர்த்டேவும் இல்ல அப்புறம் என்னமா சர்ப்ரைஸ்ன்னு கேட்க ஹீரோயின் உடனே வா உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஆக்சுவலி ஹீரோவுக்கு நாளைக்கு தான் பர்த்டே, அதாவது கரெக்டா இந்த அக்வாரியத்துக்கு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக தான். என்னன்னா ஹீரோயின் இப்ப அவங்க சைடு போன்ல இருந்து ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ பின்னாடி அவனுடைய அப்பா அம்மா கூட நின்னுட்டு இருக்கான். ஹீரோ இது எப்படி சாத்தியன்னு கேட்க சின்ன வயசுல நானுமே இங்க வந்திருக்கேன், உன்னோட அப்பா அம்மா உன்ன போட்டோ எடுத்தப்பதான் என்னோட அப்பா அம்மா என்ன போட்டோ எடுத்தாங்க, அதனால தான் பேக்ரவுண்ட்ல நான் தெரியுறேன், உன் கையில இருக்க பொம்மை கூட உனக்கு நான் கிஃப்ட் பண்ணதான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஆமா எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு பிடிச்ச பொம்மை வாங்க போனப்போ அதுல ஒன்னே உன்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அது நீ தானான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சின்ன வயசுல உங்க அம்மா அப்பாவுடைய பிளெஸிங் எனக்கு இருக்கு, அதனால நான் தான் இதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலின்னு சொல்ல ஹீரோ செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ வரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கசன்காரன் அவனுடைய பார்ல வந்துட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவும் நாங்க வரலன்னு சொல்லிடுறாங்க. பத்தாவதுக்கு லில்லி வேற வந்துட்டு அங்க இதுட்டு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க போயிருக்கா இல்லையா, அவளுமே வரல. ஐயோ போச்சுடா இப்ப என்ன பண்றது, நம்ம பண்ண டெக்கரேஷன்லாம் வேஸ்டா போயிடுமேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கசன் யோசனை பண்ணி என்ன பண்ற எனக்கு முது வலிக்குது போயிட்டு கொஞ்சம் தைலம் எடுத்துட்டு வரியான்னு சொல்லிட்டு ரூம்மேட் பொண்ணை வெளியே அனுப்பிச்சிட்டு டக்குன்னு இவன் போயிட்டு டெக்கரேஷனே மாத்தி விட்டுறான். கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் இவன் கரெக்ட் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்மேட் பொண்ணுடைய பேரை வந்துட்டு போட்டு வச்சிருக்கான். இவன் வந்துட்டு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு கசன்காரன் ப்ரப்போஸ் பண்ண வர, ஆனா நம்ம ரூம்மேட் பொண்ணா டக்குன்னு அவன் வாயை பொத்தி இங்க பாரு நான் இந்த மாதிரி உனக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ரூம்மேட் பொண்ணு எதையுமே அவனை சொல்ல விடாம குடுகுடுன்னு ஓடிடுறா. உடனே நம்ம ஹீரோடைய கசனுக்கு மூஞ்சே சின்னதாயிடுது. ஐயோ பண்ண டெக்கரேஷன் வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம வந்துட்டு லவ்வர்ஸ் சொல்லலான்னு பார்த்தா இவன் இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லி யோசிக்கா. இங்க நம்ம ஹீரோ சோகமா இருக்கறனால ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நூடுல் ஷாப்புக்கு தான் கூட்டிட்டு வராங்க. ஹீரோ அப்பதான் சொல்றான் எங்க அம்மா அப்பா
இறந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த கடை இருக்கனால அப்பப்ப நான் வருவேன். இங்க வரப்பெல்லாம் இந்த நூடுல்ஸ் சாப்பிடக்குள்ள எங்க அம்மாவே எனக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் எங்க அடிக்கடி வருவேன் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு இந்த கதையை கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, இங்க பாருப்பா நான் ரொம்ப எப்பயுமே அக்வர்டாவே ஃபீல் பண்ணுவேன், அதனாலே வந்துட்டு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் மறைக்க மாட்டேன், இதான் என்னோட போன் பாஸ்வேர்டு, நீ தான் என்னோட எமர்ஜென்சி கான்டாக்ட், தயவு செஞ்சு என் காதுல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு லில்லி கிட்ட சொல்லிட்டு முத்தம் கொடுக்க வர லில்லி டக்குன்னு அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இதுக்கப்புறம் உன் காதுல நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்றதை பாப்போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய கசன் ரொம்ப சோகத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். லவ்வ ப்ரப்போஸ் பண்ண வந்தா இந்த பிள்ளை இப்படி ஓடி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோ கூட போற விஷயத்த லில்லி கிட்ட சொல்ல லில்லி உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா, நீயும் என் கூட கல்யாணத்துக்கு வரியான்னு கேட்க அவனுமே மேடம் சொல்லிட்டா கண்டிப்பா வரனே அப்படின்னு சொல்ல லில்லி இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா ஆபீஸ்ல எல்லாருமே கசமுசான்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு உள்ள போய் பார்க்க ஹீரோயினை பார்த்தோன்னே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டரை ரிப்பேர் பண்ண அந்த பையன்கிட்ட போய் கேட்க அப்பதான் தெரிய வருது ஆக்சுவலி ஹீரோயினுடைய அந்த இது ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வேலையை விட்டு போக்குள்ள வாட்ஸ்அப்ல எல்லாருக்குமே என் கதி மாதிரி தான் நாளைக்கு உங்களையுமே வேலையை விட்டு துரத்திடுவாங்கன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு ஒரு ஆர்டிக்கலையும் வேற ரிலீஸ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி என் கூட வந்துட்டு ஸ்பேம் அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பேம் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனியில அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு செம்மையா கோவப்பட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு எதுவுமே பண்ணலன்றதை சொல்ல வராங்க கமெண்ட்ஸ்ல போயிட்டு. ஆனா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் நல்ல மனசு புல்லு இல்லையா, அவனே ஹீரோயின் கம்மன் ஆயிட ஹீரோ அந்த ஆர்டிக்கலுக்கு எதுக்குமே நீ கமெண்ட் பண்ணாதுன்னு சொல்ல ஹீரோயின் பட் ஆனா கமெண்ட் பண்ணாம இருக்கிறதும் வந்துட்டு தப்பு தானே, நான் ஒன்னும் அவளை ஏமாத்தல, அவ அந்த மாதிரி தான் ஆர்டிக்கல்ல போட்டிருக்கா, எப்படியாவது என் கம்பெனி நல்ல கம்பெனி, நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்றதை நான் நிரூபிச்சு தீரணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, வெறும் கமெண்ட்ஸா போட்டாதானே யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஃப்ரெண்டு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, அதுக்கப்புறமா பட்ட கஷ்டங்கள், இப்படி எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் லில்லி வந்து சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிக்கலா நம்ம ஹீரோயின் பிளாகா எடுத்து அதை அப்லோட் பண்ண இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட ஹீரோ வந்து பரவாயில்லையே கதையவே வேற லெவல்ல மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணி ஹீரோயினை வெளியே சாப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோ கூட்டிட்டு போவ ஹீரோயினுமே போயிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே சாப்பிட்டு வந்து ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க இல்லையா கம்பெனி, அந்த ஒரு குட்டி வந்துட்டு வீட்டுக்கு மேல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் இந்த இடத்துக்கு நமக்கு இந்த பூமியில நமக்கு நீ இடம் இல்லைன்னு நினைச்சேன், ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச கம்பெனி இடம் இதுதான் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினுடைய கம்பெனில நடந்த பிரச்சனைக்கு எனக்கு என்னமோ வந்துட்டு அந்த செங்கு தான் காரணமா இருப்பான்னு தோணுது, அதுக்கு உன்னுடைய அக்காவும் செங்குமே வந்துட்டு நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் நம்ம ஹீரோட்ட காமிக்க ஹீரோடைய ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்த சொல்றான், நீ ஹீரோயினோட கம்பெனியில ஹீரோயினுக்கே தெரியாம வேற ஒரு பேர்ல ஷேர் வாங்கி வச்சிருக்க, இதையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சீக்கிரமா சொல்லிடு, இல்லைன்னா பாவம் சின்ன விஷயத்துக்கே ஹீரோயின் இவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்ல இப்பதான் நமக்குமே ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோயினோட கம்பெனியில ஹீரோயினுக்கே தெரியாம ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கான் போல இருக்கு, ஆனா இது நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியல. இன்னொரு பக்கம் கசன்கார உட்காந்து அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கான். உடனே அம்மா என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீ குரங்கு மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க, இப்பதான் அந்த பொண்ணு நீயும் ஃப்ரெண்டா இருக்க, உடனே ப்ரப்போஸ் பண்ண போனா அதனால தான் அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி இருக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாதடான்னு சொல்லிட்டு பையனை சமாதானப்படுத்த அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க எக்ஸ் லவருடைய மேரேஜ்க்கு போறாங்க. லைட்டா எமோஷனல் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவா பக்கத்துல இருந்து கையை பிடிச்சிட்டு நான் உனக்கா இருக்கேன்னு சொல்ல லில்லியுமே கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு எமோஷனல் ஆவரா, நமக்கும் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு லில்லி மனசுக்குள்ளேயே கோட்டையை கட்டிக்கிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. மேரேஜுமே நல்லபடியா முடியுது. ஹீரோ மேரேஜ் தான் முடிஞ்சிருச்சே வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, ஹீரோயின் கவலைப்படக்கூடாதுன்னு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பூச்சண்டை தூக்கி போடுவாங்க இல்லையா, அது லில்லி கையில கிடைக்க லில்லி ஹாப்பியா வந்து இதே மாதிரியே தான் நம்ம கல்யாணமும் நடக்கணும்னு சொல்ல டக்குனு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போட்டு உடைச்சிடுவானா, இங்க பாருமா நீ நானும் ஒன்னா இருக்கலாம், நீ நானும் சந்தோஷமா இருக்கலாம், ஒரு ஃபேமிலியா கூட இருக்கலாம், ஆனா வந்துட்டு கல்யாணம் மட்டும் வேணாமா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப லில்லிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, கல்யாணம் வேணாமா என்ன பேசிட்டு இருக்க, காதலிச்சா கல்யாணம் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி உடனே என்ன பண்ணா அந்த பூச்சண்டை வச்சுட்டு அங்க வந்து கோவத்துல போவ. இதை நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஐயோ நம்ம லில்லியை வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஸோ இப்படி இந்த சீன் கட் ஆகுது. நம்ம எப்பயும் போல ரூம்மேட் பொண்ணு கல்யாணத்துக்கும் போயிட்டு லைவ் வீடியோ பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய கசன் கால் பண்ணி உனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் இங்க வந்திருக்கான் சீக்கிரமா வான்னு சொல்ல உடனே இவளும் குடுகுடுன்னு சொல்லிட்டு பாருக்கு போவ. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் பாட்டு பாடிட்டு இருக்கா. டேய் அமைதியாரா நான் பாட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு இவனையே அமைதிப்படுத்த இவனுக்கு கடுப்பாயிடுது. பிளஸ் பத்தாவதுக்கு நம்ம ரூம்மேட் பொண்ணு எனக்கு இந்த சிங்கர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்ல அவனா போட்டோ எடுக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறான், ஆனா போட்டோவே எடுக்கவே இல்லை. இப்ப அந்த சிங்கர் போனதுக்கு அப்புறமா டேய் படுபாவி கேலரியில போட்டோவே இல்லடான்னு சொல்ல ஆமா இந்த மாதிரி நான் உன்னை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த
பையனை கூப்பிட்டு விட்டு உன்னை பாட வச்சா நீ அவனை பார்த்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லில்லியை பார்க்கறதுக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வர லில்லி செமையா கத்தி விட்டுட்டு இருக்கான். இங்க பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, கல்யாணம் வேணாம்லாம் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்ல, இங்க பாருமா நான் அந்த கல்யாணத்துக்கான எந்த ஒரு மைண்ட் செட்லயும் இல்ல, ஆக்சுவலி நம்ம வந்துட்டு லவ் பண்ணலாம், ஆனா கல்யாணம் மட்டும் வேணான்னு சொல்ல லில்லி மறுபடியும் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சான். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிஸ்னஸை நிலைநாட்டுறதுக்காக ஒரு வேலை வேற கம்பெனிஸ்லாம் ஏதாவது ஷேர் வாங்கி வச்சிருப்பானோ இல்லை வேற ஏதாவது ஒரு கம்பெனியை வளர்த்து வச்சிருப்பானோ அதை பற்றி விசாரிங்கன்னு சொல்லிட்டு அக்கா அவளுடைய ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்புறா, அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட. அது மாதிரி தான் நம்ம ஹீரோவுமே. ஆக்சுவலி ஹீரோவுக்கு அந்த ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது, இன்னொரு கம்பெனியுமே இருக்கு. அந்த கம்பெனியில தான் காம்படிஷன் நடத்த போறாங்க. இப்போ அந்த கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ப்ராஜெக்டை விடவும் இன்னொரு ப்ராஜெக்ட் நல்லபடியா இருக்கு. ஆனால் ஹீரோயினை நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம், உங்களுக்கு எதுவும் வந்துட்டு வருத்தம் இல்லைல்ல, அவங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு பிசினஸ்ன்னு வந்துட்டா பிசினஸ் தான், ஹீரோயினோட ப்ராஜெக்டை விடவும் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் அவங்களே நீங்க செலக்ட் பண்ணுங்க காம்படிஷனுக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிட்ட சொல்றான், இவனை மொட்டை சிஇஓன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த மொட்டை சிஇஓ கிட்ட ஹீரோ எப்படி சொல்லிட, இப்போ ஹீரோயினுடைய கம்பெனி அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு செங்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட உங்க கம்பெனியில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்க வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாருங்க காம்படிஷன் வந்துட்டா எங்களை விடவும் வந்துட்டு நிறைய கம்பெனில மேல இருப்பாங்க, அதுக்காக வந்துட்டு நான் போயிட்டு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மாற்ற முடியும், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹீரோ கிட்ட இருக்கு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ஹீரோயின் செங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா செங்கு யோசனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட லில்லியும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த செங்கு என்ன பண்ணா நம்ம ஷீனான் கிட்ட வந்து ஹீரோயினுடைய கம்பெனில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அவ இதை பத்தி கண்டிப்பா யோசிப்பா, ஹீரோவுக்கும் வந்துட்டு அவளுக்குமே சண்டை வந்துரும்னு சொல்ல. ஆனா ஷீனானா லூசாடா நீ, ஹீரோவும் ஹீரோயினும் இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாமா சண்டை போட்டு பிரிஞ்சுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, உன் வேலையை போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீனான் செங்கு கிட்ட சொல்ல. ஸோ இப்போ நம்ம லில்லி என்ன பண்றா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கூட வெளியே படம் பார்க்கறதுக்காக வரா. ஆனா லில்லிக்கு நடுவில் ஏதோ ஒரு ஃபோன் வந்தோடனே அவ பாரு கிளம்பி போயிட்டா. என்னன்னு பார்த்தா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நல்லா குடிச்சு சரக்கடிச்சு மட்டையாய் படுத்துட்டு இருக்கான். இவன் எமர்ஜென்சி கான்டாக்ட்ல லில்லியோடைய பேரை சேவ் பண்ணனால லில்லிக்கு வந்துட்டு ஹோட்டல்ல இருந்து பார்ல இருந்து கால் வந்திருக்கும், அதனால தான் லில்லி இங்க வந்திருப்பா. லில்லி கிட்டே இப்போ சாரி கேட்க, ஆனா நம்ம லில்லியா இங்க பார் உன்னை நான் கன்வின்ஸ் பண்ணி இங்க வந்து கூட்டிட்டு போகணும்லாம் வரல, உனக்கா ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிருக்க, நீ அந்த கார்ல வீட்டுக்கு கிளம்பு ஓகேவா, குழந்தை தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் உன்னோட எமர்ஜென்சி கான்டாக்ட்ல இருந்து ஒழுங்கா என்னோட நம்பரை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி மறுபடியும் அங்கிருந்து கிளம்பிட. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்ல தனியா அந்த புது பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இதுதான்டா சமயம்னு சொல்லிட்டு இவன் மனசுல இருக்க விஷயத்த நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டான். நீங்க லில்லியை லவ் பண்றீங்கன்னு தெரியும், இருந்தாலும் என்னுடைய லவ் நான் சொல்றேன், உங்களுக்கு ஏத்துக்கிட்டாலும் ஓகே இல்ல கன்சிடர் பண்ணனாலும் ஓகே, நீங்க கன்சிடர் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே ஐயோ சாரிமா எனக்கு மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்ல. அப்பதான் நம்ம லில்லி சொன்னது, லில்லியும் இதே மாதிரி தானே சொல்லியிருப்பா, எனக்கு மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, நான் வந்து ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன்னு. அது இவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம லில்லி என்ன பண்றா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட அவன் வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்ப. ஏமா என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்க லில்லி திரும்பி நின்று உன்கிட்ட பேச என்ன இருக்கு, லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா நீ அந்த கமிட்மெண்ட்டுக்கே தயாரா இல்லையேன்னு சொல்லிட்டு லில்லி அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறா. ஐயோ என்னடா இது ஆளாளுக்கு இந்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினா அவங்க தாத்தா சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அந்த காம்படிஷன்ல தான் முடிவு எடுத்திருக்கான், அதாவது ஹீரோயினோட ப்ராஜெக்ட் வேணாம் வேற ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ முடிச்சிட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா அந்த மொட்டை சிஓடைய கம்பெனியுமே நம்ம ஹீரோடைய கம்பெனி தான். ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு தவிக்கிறான், ஆனா அவனால முடியல. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுக்கு ஒரு தோடு ஒன்று கிஃப்ட் பண்ணி ஹீரோயினோட காதுல போட்டு விட்டுட்டு ஹீரோயினை தாத்தா கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா அங்க அக்கா கறி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அக்காவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா, ஆனா அக்கா எந்திரிச்சு அதை வாங்கவே இல்லை. ஆனா ஆண்டி குடும்ப நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்க. தாத்தா ஹீரோவை கூப்பிட ஹீரோ முழிக்கிறான், ஏன்னா அக்கா காரியை தான் பேசி விட்டுற போலாரோன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டி நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சு வைக்க இன்டைரக்டா நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியை பத்தி இதுங்க குத்தி காமிச்சிட்டு இருக்குங்க. அக்கா காரி உன்னோட ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எப்படி வந்துட்டு ஏனி வச்சாலும் எட்டாது அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா மட்டன் தட்டி பேச. ஆனா டக்குன்னு ஆண்டி என்ன பண்றாங்க சாப்பிடறதுக்கு நேரமாவது வாமா நம்ம உள்ள போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு போவேன். அங்க நம்ம தாத்தா வந்து உன்னை இப்பதாம்மா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், உன் பேரு தான் நிறைய டைம் நான் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வச்சு ஹீரோயினை பத்தி வந்துட்டு அவங்க ஊர் என்ன பண்றாங்க அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்க. அப்ப கூட இந்த அக்கா காரி மட்டன் தட்டிட்டு தான் இருக்கா நம்ம ஹீரோயினை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ ஹீரோடைய ஸ்கூல்மேட் தானேன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு இல்ல தாத்தா ஸ்கூல்மேட் தான், பட் ஆனா வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ்லாம் கிடையாது, ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறமா நாங்க இப்பதான் மீட் பண்றோம்னு சொல்ல உடனே இப்ப தாத்தா ஹீரோயினை தனியா கூப்பிட்டு அவருமே வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் ஒத்து வராதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் நாசுக்கா சொல்றாரு. ஹீரோயின் ஆனா அதை பெருசாவே எடுத்துக்கவே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து கூட அந்த கம்பெனி
கம்பெனியோடைய காம்படிஷன் தான் தான் நடத்துறோம், அந்த கம்பெனி இதே தன்னு தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறான். ஆனா அவனால முடியல நம்ம ஹீரோவால. ஏன்னா வந்துட்டு கூட வேலை செஞ்ச ஒரு பொண்ணுக்காகவே ஹீரோயின் அவ்வளோ ஃபீல் பண்ணா. இப்போ வந்துட்டு இதுக்கு எவ்வளோ என்னெல்லாம் பண்ண போறாலும் நினைச்சு ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ண பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு என்னமான்னு கேட்க ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவும் தானும் வந்துட்டு ஒன்னா இருக்கிறதாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாவும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல அம்மா அப்பா ஹாப்பியா வராங்க. இதுதான் அங்க இருக்கிறதுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். இதே நம்ம வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்ச அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் வந்துட்டு அக்கா காரி கண்டுபிடிச்சிட்டா என்னன்னா அந்த மொட்டை சிஓடைய கம்பெனியுமே நம்ம ஹீரோடைய கம்பெனி தான் அப்படின்ற விஷயத்தையும் காம்படிஷன் நடக்க போற விஷயத்தையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இப்ப அக்கா காரி என்ன பண்றா, செங்கையும் நம்ம ஷீனானையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோடைய கம்பெனில இருந்து தான் அந்த காம்படிஷன் நடக்குது, ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையே சேர்த்துக்கல, இந்த விஷயத்தை ஹீரோயினுடைய காதுல போட்டா கண்டிப்பா ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சு போயிடுவாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோவுமே மனசால உடஞ்சு போயிடுவான், அவனால சிஓ பதவியிலும் இருக்க முடியாதுன்னு சொல்ல உடனே ஷீனான் இந்த வேலையை நான் பாக்குறேன், இந்த வேலையெல்லாம் வத்தி வச்சு வைக்கிற வேலையை தான் நான் தான் நல்லா பாப்பனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு எம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹீரோ வந்துட்டு உன் கம்பெனியில ஷேர்ஸ் வாங்கியிருக்கான்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிப்பான்னு சொல்ல ஹீரோயின் இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்ல ஷீனான் போட்டு உடைச்சிடுறா. லூசானி ஒண்ணுமே இல்லாத ஒன்ன போயிட்டு ஹீரோ எப்படி லவ் பண்ணுவான் சொல்லு, அவன் ஒரு கம்பெனியை வாங்கணும்னு நினைச்சானா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வாங்குவான், நீ வந்துட்டு இதே வந்துட்டு ஒரு பையனா இருந்திருந்தா உன்னை எப்படி அது பேசி அப்படி இப்படி பண்ணி ஷேர்ஸ் வாங்கியிருப்பான், ஆனா நீ பொண்ணுன்றதுனால தான் உன்னை லவ் பண்ற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான், பத்தாவதுக்கு வந்துட்டு அந்த காம்படிஷன்ல இருந்து உன்னை செலக்ட் பண்ணல இல்லையா, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, ஏன்னா அது ஹீரோவுடைய கம்பெனி, ஹீரோக்கு பிசினஸ் வந்துட்டா நீ எல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப ஹீரோவே சொல்லியிருந்தா கூட பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க ஹீரோயின், ஆனா இப்ப லில்லி மூலியமா தெரிஞ்சோனே, சாரி லில்லி இல்ல ஷீனான் மூலியமா தெரிஞ்சோனே ஹீரோ கிட்ட வந்து மறுபடியும் அந்த காம்படிஷனை பத்தி பேச ஹீரோவா உன் கம்பெனியை விடவும் ஒரு சீனியர் கம்பெனி வந்தாங்கன்னா நீ இன்னொரு தடவை வந்துட்டு கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல போவோமா, நீ கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். ஆனா நம்ம ஹீரோயினா நீ லவ் பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்க லவ் பத்தி என்ன நினைக்கிற, நீ எப்பயுமே என் கூடவே இருக்கணும் அதுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நினைக்கிறாங்க என்னடா இது, நான் இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன், நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற டைலாக்லாம் சொல்லாம ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உன் கூட இருக்கிறதுன்னு மட்டும் இவன் சொல்லிட்டான், ஒருவேளை நம்ம பண்றது லவ் இல்லையோன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு டக்குன்னு ஹீரோடைய கையை விளக்கிக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுமே மனசுக்குள்ள வந்துட்டு பயத்தை வச்சுக்கிட்டும் கில்ட்டினஸ் வச்சுக்கிட்டுமே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. டாடா பை, see you.